எனக்கு வாழ்க்கையில் அதிகமாக கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட்னா அது யூ ஆர் ஸோ லக்கி. எனக்கு அதிகமாக எரிச்சல் கொடுக்குற ஒரு விஷயமும் அதுதான். சின்ன வயசுலேருந்து எனக்கு அத்லீட் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் அப்பா தான் நீ முதல்ல ஒழுங்காக படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஒழுங்காக படித்தா அத்லீட் ஆக விட்டுருவாங்கன்னு நம்பி படித்தேன். பார்த்தா நீ நல்லா தானே படிக்கிற, அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, படிப்பும் நல்லா தான் வருது. எனக்கு பிடிச்ச மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம்னு நினச்சேன். நம்ம ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு ஆர்கிடெக்சர் தான் சூட் ஆகும்னு அதில் சேர்த்து விட்டாங்க. அதுலேயும் நல்லா படித்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு சின்ன கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்தில் ஃபர்ஸ்ட் லவ், அதுக்கு அடுத்த வருஷமே ஃபர்ஸ்ட் பிரேக்கப். என்னோட கெட்ட நேரம் அப்பாவுக்கு அதே நேரத்தில் ஹார்ட் அட்டாக். எங்கே அவரோட மூத்த பொண்ணோட கல்யாணத்தை பார்க்காம போயிடுவாரோன்னு பயந்து அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நான் யோசிக்கிறதுக்குள்ளேயே சம்மந்தமே இல்லாமல் இப்போ நான் நியூசிலாண்டில் உட்காந்துட்ருக்கேன். என் பேர் அதித்தி. இது என்னோட கதை. ஆனால் இது எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியாது. ஹாய்டி அதித்தி, எப்படி இருக்க? ஹாய்டி. அப்புறம் ஊர்ல எல்லாம் செட்டில் ஆயிட்டியா? தெரியல. என்னடி தெரிலங்கிற? அங்க எல்லாம் ஓகே தானே? அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறியா? மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கிறார்ல, இல்லைன்னா சொல்லு, ஆளை வச்சு தூக்கிடுவோம். அட நீ வேற, அவரெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ணல. சொல்லப்போனால் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் பார்த்துக்கிறாரு. பாரா, அப்படி என்ன பார்த்துக்கிட்டாரு உன்ன? ஓகே, இது ஏன் வீடு தான், வெல் ஏன் ரூமு தான். எனக்கே இங்கே இருக்க ரொம்ப வீடாக இருக்குது. உனக்கு இன்னும் சூப்பர் வீடாக இருக்குன்னு புரியுது. பட் ப்ளீஸ் மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம்லாம் அரேஞ்ச் மேரேஜில் ஒத்தே வராது. அதுலேயும் நம்ம நிலமை ரொம்ப மோசம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சு போச்சு. பட் இட் டசன்ட் மீன் வி ஹேவ் டு பி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரைட் அவே. இவ்வளோ நாள் வீட்டுக்காக வாழ்க்கையும் சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணது போதும். கொஞ்சம் உனக்காக வாழப்பாரு. உன் விசா ப்ராசஸ் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி ஒரு 2 days வந்துடும். பிளான் பண்ண மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் நியூசிலாந்து கிளம்பிடலாம். அங்கே வந்து நீ இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டார்ட் யூர் லைஃப் ஃப்ரெஷ். அப்புறமா எனக்கு எப்படி ஒய்ஃபாக நடந்துக்கிறத பற்றி பார்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. பட் வில் பி லிவிங் அண்டர் த சேம் ரூஃப் ஃபார் ஹவர் திஸ் கோன் லாஸ்ட். ஸோ எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஐ ஆல்வேஸ் பிலீவ் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இதுவும் அது மாதிரி தான். ஒரு நாள் எல்லாம் சரியாக மாறும்னு நம்புவோம். ஓ, அப்ப நீ மேரீட் ஆனாலும் அவருக்கு நீ ஒய்ஃப் இல்லை. கல்யாணம் ஆகியும் 2 பேர் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அவருக்கு இல்லாடி தாண்டி உன்ன மாதிரி ஆள்கிட்ட எப்படி பேசணும்னு அவர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. நீ உண்மையிலே ரொம்ப லக்கி தாண்டி. சரி, அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா பேசுகிறேன். ஓகே, பாய். போலாமா? சாரி, ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன். 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுறேன். யா ஓகே. அதித்தி, அந்த ப்ளூ சாரி கட்டிட்டு வர முடியுமா? அது அந்த சாரி நான் வாஷ் பண்ணல. வேற சுடிதார் வேணா போட்டு வரட்டா? ஓகே, உனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே போட்டுக்கோ. தப்பான டேபிள் கொண்டு வந்துட்டாங்களோ? நம்ம இன்னும் ஆர்டரே பண்ணல. அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஃபேஸ் ரெக்கக்னிஷன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச டிஷ் என்னான்னு கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. விளையாடாதீங்க. ஐ சீரியஸ்? எனக்கு மோமோஸ் பிடிக்கும்னு இவங்களுக்கு எப்படி? ஸோ சீக்கி. ஒரு நிமிஷம் நானும் நம்பிட்டேன். ஆமாம், எனக்கு மோமோஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பாடா, எங்கே கேட்காம போய்டுவோன்னு நினச்சேன். உன் தங்கச்சி தான் சொன்னான்.
அதுக்குன்னு அவகிட்ட உடனே கேட்டுறாத. அவ சொன்னாங்கிறது அவளுக்கே தெரிஞ்சிருக்காது. ஏச்சு வாக்கில் போட்டு வாங்கினேன். எங்கே உங்ககிட்ட சொல்லிடுவாளோன்னு பயம்தான். ரொம்ப தெளிவுதான். இந்த ஊர் கல்யாணம்லாம் பார்த்துருக்கியா? எனக்கு இந்த ஊர் கல்யாணம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊர் மாதிரி 1000 பேரை கூப்பிடாம 40-50 பேரோட சலம்பலே இல்லாமல் ஜாலியாக கல்யாணம் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் ஐயர் இருப்பார்ல, அது மாதிரி தான் இங்கேயும் பாஸ்டர் இருப்பார். என்ன ஒரு வித்தியாசம் தெரியுமா? நம்ம ஊரில் ஐயர் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் இங்கே பையனும் பொண்ணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வாழ போகிறோன்னு வெட்டிங்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எனக்கும் அப்பெல்லாம் பண்ணணும்னு ஆசை தான். பட் நம்ம கல்யாணத்தில் நமக்கு நீங்கள் என்ன இருந்துச்சு? கல்யாணம் ஆனதுலேருந்து உனக்கு நான் கிஃப்ட் எதுவும் பண்ணதில்லை. எனக்கு வெட்டிங் போஸ் அளவுக்குலாம் பெருசாக பண்ண தெரியாது. இந்த 3 வாரத்தில் நீ என்னை பற்றி என்ன புரிஞ்சுட்டேன்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பேன். ஏய், லேட் ஆச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஏன் லேட்டாக எழுப்பிட மாட்டியா? நைட்டு கொஞ்சம் புரண்டு படுத்துட்டு இருந்தீங்க. லேட்டாக தூங்குன மாதிரி இருந்துச்சு, அதான் தூங்கட்டும்னு விட்டேன். அதுக்கு 8:30 மணி வரைக்கும் என்னைக்காவது நான் தூக்கி பார்த்துருக்கியா? அதனால தான் டயர்டாக தூங்குறீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு பார்த்தேன். குளிச்சுட்டு நானே எழுப்பி விடலாம் தான் இருந்தேன். சும்மா ஏதாவது காரணம் சொல்லாத. எனக்கு இன்னைக்கு 9 மணிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. இதுக்கு மேலே நான் கார் எடுத்து ஸ்டேஷனில் போட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளேயும். இன்னைக்கு வேணா ஆஃபீஸ்க்கே காரில் போயிட்டு வாங்களேன், ஒரு நாள் தானே. ஆமாம், இதுக்கு மேலே கார் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் தேடி சிட்டியில் தள்ளு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கிளம்புறேன். ஆறா உனக்கு கார் ஓட்ட தெரியும்னு உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. பட் இது புது ஊர், ரூல்ஸ்லாம் தெரியுமா? ஓட்டிடுவியா? உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுல்ல, ஏறுங்க. That was pretty quick and smooth. பரவாயில்ல, நல்லா தான் வண்டி ஓட்டுற. பட் இது ஒன் வே, சுற்றி தான் மோட்டரை எடுக்கணும். பார்த்து போயிடுவியா? ஓட்டிட்டு வந்த எனக்கு திரும்பி போகவும் தெரியும். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க.
டான்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. சாரி. ஓகே, புரியுது என் மேலே கோவமா இருக்குன்னு. ஐம் சாரி. ஓகே, காலையில் லேட் ஆனது ஏன் தப்பு தான். அதை விட்டுட்டு நீ ஏன் எழுப்பலன்னு என் கிட்ட போக மேலே காமிச்சிட்டேன். சாரி அபவுட் தட். கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன். ஓ அப்படியா? காலையில் எனக்கு அது தெரியல. சரி, புரியுது. ப்ராபப்ளி அவ்வளோ ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் ஹேப்பன்ஸ், யூனோ. ஜஸ்ட் ஹேப்பன்ஸ். தான் மேலே தப்பு வச்சுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுவும் என் மேலே எந்த தப்புமே இல்லாதப்ப என்ன திட்டினா இதுக்கு எங்கள் வீட்டில் கிடைக்கிற தண்டனையே வேற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இன்னும் என்னை பற்றி சரியாக தெரியல. ஓ, நல்லாவே தெரியுமே. எனக்கு பப்பிள்ஸ் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் அப்பா தான் சொன்னார் உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும். என் வாழ்வில் வானவில்லும் நீதானே பெண்ணே பெண்ணே நீ என் வாழ்வில் வண்ணம் தீட்ட வந்தாய். அன்பால் உன்னை நான் மெல்ல வெல்ல துடித்தேன். என்னுள் நீ வந்தாய் என ஏதேதோ செய்தாயடி. உன்னில் பாதி நான் மெல்லச் சேரத் துடித்தேன். கொஞ்சம் சொல்வாய் நான் என்னென்ன செய்வேனடி. என் வாழ்வில் வானவில்லும் நீதானே பெண்ணே பெண்ணே நீ என் வாழ்வில் வண்ணம் தீட்ட வந்தாய். என் நெஞ்சில் பூத்த பூவும் நீதானே பெண்ணே பெண்ணே நீ என் வாழ்வில் வாசம் சேர்க்க வந்தாய். அப்புறம் என்னடி, அதான் கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்களே. இல்லடி, சூர்யா பற்றி மறைச்சிட்டு என்னால் நிம்மதியாக அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதடி. சூர்யா விஷயத்துல நீ எந்த தப்பும் பண்ணல. நீ ரொம்ப ஜெனியூனாக தான் இருந்த. இன்ஃபேக்ட் உங்க வீட்டில் கூட ஓப்பனாக சொன்ன. ஆனா அவனுக்கு தான் அதை சொல்றதுக்கு தைரியம் இல்லாம உன்னை விட்டு போயிட்டான். இதுல உன் தப்பு என்ன இருக்குன்னு நீ கில்ட்டியா ஃபீல் பண்ற? கில்ட்டின்னு எதுவும் இல்லடி. இருந்தாலும் ஒரு ஒய்ஃபாக ஒரு பொய்யோட என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஐ ஜஸ்ட் டோன்ட் ஃபீல் ரைட் அபவுட் இட். அவர் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாருடி. எனக்கு என்னமோ அவர்கிட்ட இதை சொல்லாமல் இருக்கிறது லாங் டைம் கமிட்மெண்ட்டில் சரின்னு எனக்கு தோணலை. இருந்தாலும் இது அவர் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியல. நான் இதை அவர்கிட்ட சொல்லி ஆகணும். அதித்தி, ஆ இங்கே வாயேன். உக்கார. என்னாச்சு? are you okay? எதுவும் பிரச்சனையா? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு, முழுகிற மாதிரி இருக்கு. என்னாச்சுன்னு சொல்ல. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நமக்குள்ள என்ன, பரவாயில்ல சொல்லு. இல்லை, என்னை பற்றி மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இது வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலை. அதான். உன்னை பற்றி எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் வந்திருக்கும். அதெல்லாம் போக தெரிஞ்சு. இல்லை, இது இப்போவே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஓகே, சொல்லு. என்ன மேட்ரு? அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். என்ன பயந்துட்டியா? சும்மா விளாண்ட. கல்யாணத்துக்கு முன்னாடி சூர்யான்னு ஒரு பையன் லவ் பண்ணேன். அவன் அவங்க அப்பாவுக்கு பயந்துட்டு உன்னை கழட்டி விட்டு போயிட்டான். அதனால
நீ கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்த, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துட்டுருக்க, அவ்வளோதானே. இதில் ஒன் தப்பு என்ன இருக்குது? கவலைப்படாத, எல்லாம் போக போக சரியாக போயிடும். டேக் இட் ஈஸி. என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பார்க்குறியா? உங்கள் அம்மா தான் சொன்னாங்க. உங்கள் அப்பா வேணா எமோஷ்னலாக டெசிஷன் எடுத்துருக்கலாம், பட் உங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் ப்ரொசீட் பண்ணாங்க. எனக்கு மற்ற விஷயத்தில் நீ எப்படின்னு தெரியல, பட் உங்கள் ஃபேமிலி விஷயத்தில் யூ ரியலி லக்கி. Are you okay, baby? என்ன செய்வேன் நீ என்னை சீண்டினாய், எந்தன் உள்ளே ஒரு புது மாற்றம் தான். உன்னில் வெல்ல நான் என்னை தோற்கிறேன், இந்த நெஞ்சில் நான் உன்னை ஏற்கிறேன். என் வானில் வானவில்லும் நீதானே கண்ணே கண்ணே, என் வாழ்வில் வண்ணம் தீட்ட வந்தாய். அன்பால் உன்னை நான் மெல்ல மெல்ல துடித்தேன், என்னுள் நீ வந்தாய், என ஏதேதோ செய்தாயடி. உன்னில் பாதி நான் மெல்லச் சேரத் துடித்தேன், கொஞ்சம் சொல்வாய் நான் என்னென்ன செய்வேனடி. காஃபி. என்ன உன் சீரியல்லாம் பார்த்து முடிச்சாச்சா? அதெல்லாம் முடிச்சாச்சு. ஆஹா. இன்னைக்கு அம்மாட்ட பேசினேன். உங்கள் அம்மாட்ட டெய்லியும் தான் பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷலு? இன்னைக்கு உங்கள் அம்மாட்ட பேசினேன். என்னது எங்கள் அம்மாட்ட பேசினியா? நாலு அதப்பெல்லாம் தனியாக பேசி எங்கள் அம்மாட்ட. பேசி ரொம்ப நாளாச்சுன்னு பேசினேன். என்ன சொன்னாங்க உங்கள் மாமியார்? அவங்க எதுவும் சொல்லலை, நான் தான் உங்களுக்கு இங்கே ஒரு தடவை வந்துட்டு போக சொன்னேன். இங்கேயா? எதுக்கு? நானே உங்களை எத்தனை வருஷமாக கொடுதில்ல. அதனால தான் பையன் வீட்டில் வந்து தங்க ஆசை இருக்காதா உங்களுக்கு? நீ வேற சும்மா இரு. அவங்களுக்குலாம் எங்கே போர் அடிக்கும், மனுஷ மக்களே இல்லாத ஒன்று புலம்பி தள்ளிடுவாங்க. ஆமாம், அதான் உங்களும் சொன்னாங்க. பேரனோ பேத்தியோ இருந்தால் வேணா வந்து பார்த்துக்க நல்லாயிருக்கும், இப்போ எதுக்குன்னு கேட்டாங்க. நினச்சேன் என்னடா கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சு இன்னும் எதுவும் சொல்லேன்னு. ஆரம்பிச்சிட்டாங்களா? வேணும்னா டிக்கெட் போடுறேன், இப்போவே வந்துட்டு போட்டோம். டிக்கெட்ஸா? இப்போ எதுக்கு? அதான் பேரன் பேத்தி வரப்ப வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போவே வந்துக்கிட்டோம். பாடுறா. என் வானில் வானவில்லும் நீதானே கண்ணே கண்ணே, என் வாழ்வில் வண்ணம் தீட்ட வந்தாய். என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நினச்சி பார்க்கும்போதே ரொம்ப மலப்பாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து நான் கேட்டது எதுவும் எனக்கு உடனே கிடைச்சதில்ல, அதுக்காக நான் அதை விட்டு கொடுத்ததும் இல்லை. அதித்தி எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும், அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பொண்ணு. சின்ன வயசில் ஒன்றா விளையாண்டாலும் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுலேருந்து பெருசாக டச்சில் இல்லை. கொஞ்சம் வருஷம் கழித்து அவளை ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன்.
நம்ம கூட சின்ன வயசில் விளையாண்ட ஒரு பொண்ணு திடீர்னு ஹாஃப் சேரில் பார்த்தோன்னே ஒரு வாவ் ஃபீலிங். அன்னைக்கு அவளை லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அவளுக்கு என்ன சுத்தமாக ஞாபகம் இல்லை. அப்புறம் அவளை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னு ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவள் ஏற்கனவே இன்னொரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கான்னு. எனக்குன்னு பிறந்த ஒருத்தவ திடீர்னு என்னை விட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் மறக்கலான்னு தான் நான் நியூசிலாந்து கிளம்பி வந்தேன். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவன் அவளை விட்டுட்டு போயிட்டான்னு. வாழ்க்கையில் எனக்கு கிடச்ச இன்னொரு சான்ஸை எப்படியாவது யூஸ் பண்ணணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஃப்ரெண்டு அவள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னு சொன்னான். உடனே எங்கள் அப்பாட்ட பேசி அவர் ஃப்ரெண்டை போய் பார்க்க சொன்னேன். எங்கே அவங்க 2 பேர் மீட் பண்ணும்போது அதித்தி கல்யாணம் பற்றி பேச மாட்டாங்களோ, எங்கே எங்கள் அப்பா ஒரு ஆர்வக்குள்ளாரில் என் பையனே உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல மாட்டாரோன்னு ஒரு ஆசை தான். நான் நினச்ச மாதிரி நடந்துச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணமாக ஆச்சு. அதித்தி எனக்கு கிடைச்ச ஒரு வரம். அவள் தங்கச்சி சொன்னது, அப்பா சொன்னது, அவங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மை தான். ஆனால் அது எல்லாமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதை நான் அவகிட்ட சொல்லி புரிகிறதோட அவளே என்னை புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. என் பேர் ஆரவ். அதித்தியோட கதை இருந்தது நான் தான்.